ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து பிஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி இந்த எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டில் நான் ஏற்கனவே அந்த கல்ச்சர் ஆஃப் அந்த இந்திய பண்பாட்டின் சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சர் ரிலேட்டடாக நான் ஒரு 3 வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஓகேங்களா? அதோடைய கண்டினியூட்டியாக தான் இது 4th வீடியோ. இது கொஞ்சம் லாங்காக போயிட்டுருக்கு, அதனால் நம்ம பார்ட்டாக போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? இன்றைக்கி இதிகாசத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம இது முடிச்சிருப்போம், உபநிடதங்கள் வரைக்கும் முடிச்சிருப்போம். ஓகேங்களா? இது இதிகாசத்துலேருந்து நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பாஸ்ட் 3 வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் கிடைக்கும். ராமாயணம், மகாபாரதம் இதுதான் நம்ம இதிகாசங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ராமாயணம் அதை பற்றி பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் புக்கிலலாம் நம்ம படிச்சிருப்போம். ஸ்கூல் டேஸில் ராமாயணத்தை பற்றியும் படிச்சிருப்போம், மகாபாரதம் படிச்சிருப்போம். ஓகேங்களா? இதில் சும்மா நமக்கு எப்படி எக்ஸாம் ஓரியன்டாக என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரையு நதிக்கரை, கோசல நாட்டின் தலைநகரம் அயோத்தி. அதாவது சரையு நதிக்கரையில் இருக்கிற அந்த கோசல நாடு, அதோடைய தலைநகரம் அயோத்தி. தசரதன் அவருடைய மனைவி யார் கோசலை, சுபத்திரை, கைகேயி. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஓகேங்களா? தன் மகன் ஆட்சி செய்ய விருப்பம், பரதனை ஆட்சி பண்ணுறதுக்கு கைகை விரும்புவாங்க தன்னுடைய பையனை. இவங்க 14 ஆண்டுகள் வனவாசம் போவாங்க. அந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ராவணனுடைய தங்கை சூர்பனகை, ராமன் மீது காதல், சீதையை கவர்தல். இது இலங்கைக்கு கவர்ந்து போகிறது. ஓகேங்களா? ராவணன் தம்பி விபீடனன் ராமனிடம் தஞ்சம் புகுவார். கவி சக்கரவர்த்தி கம்பர், இவர் 12ஆம் நூற்றாண்டு. இந்த நூற்றாண்டு செஞ்சுரி கேட்பாங்க. கம்பர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் நூற்றாண்டு. கம்பர் ராமாயணம், இதோடைய அந்த பெயர் ராமாவதாரம். இந்த நூலை துளசிதாசர் இது கேட்பாங்க. துளசிதாசர் அதாவது ராம சரிதமானஸ் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் மொழிபெயர்ப்பார். ராமன் குலகுரு வசிஷ்டர், ராமனுடைய குலகுரு வசிஷ்டர், தன்னுடைய வாழ்வீட் குரு விஸ்வாமித்திரர். ஓகேங்களா? இதுக்கு ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ராஜாஜி என்ன பண்ணுவார்னா இந்த ராமாயணத்தை சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்ற பேரில் இவர் எழுதியிருப்பார். அடுத்தது மகாபாரதம். மகாபாரதம் அப்படிங்கும்போது 18 பருவங்களை கொண்டது. 1,00,000 செயல்கள் இருக்குது. தமிழில் வெள்ளிப்புத்தூரார் அவருடைய வெள்ளி பாரதம், தமிழில் வெள்ளிப்புத்தூரார் அதாவது வெள்ளி பாரதம் அப்படின்றத வெள்ளி புத்தூரார் தமிழில் எழுதியிருக்காரு. பாரதி பாஞ்சாலி சபதம். இந்த மகாபாரத்தையே இவங்கெல்லாம் இந்த பேரில் எழுதியிருப்பாங்க. பாரதி பாஞ்சாலி சபதமும், ராஜாஜி வியாசர் விருந்து. இதை பாருங்கள், ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்ற ராமாயணத்தையும், மகாபாரத்தை வியாசர் விருந்து அப்படின்ற பேர்லையும் அவர் படைத்திருப்பார். அதுக்கடுத்தது தர்ம சாஸ்திரங்கள். இதெல்லாம் சும்மா ஓவராலாக நம்ம பார்த்தா போதும். தர்ம சாஸ்திரங்கள் அப்படின்ட்டு தர்மத்தை நிலைநாட்டுபவர்கள் இதான் தர்மர். மனு, யஜ்ன, வால்கியர், விஷ்ணு, பிரகஸ்பதி, நாரதர் ஆகியோர் எழுதியவற்று தான் தர்ம சாஸ்திரம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நீதி, தண்டனை, அந்த காலத்தில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் பற்றியது தான் இந்த தர்ம சாஸ்திரங்கள் அப்படின்றது. நெக்ஸ்ட் பௌத்த சமய இலக்கியங்கள். ஓகேங்களா? இது கொஞ்சம் நமக்கு எக்ஸாம் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் நமக்கு வரும். பௌத்த சமய நூல்கள் 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின். சுத்த பீடகம் அப்படின்னா என்னன்னா, புத்தருடைய அறிவுரைகளை பற்றி சொல்வது சுத்த பீடகம். வினய பீடகம் அப்படின்றது பௌத்த துறவியோட சட்டத்திட்டங்களையும் ஞான ஒழுக்க முறைகளையும் பற்றி சொல்வது. ஓகேங்களா? இது ஏற்கனவே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். இது பார்த்துக்கோங்க. சுத்த பீடகம் அப்படின்னா எதை மீன் பண்ணி சொல்லுது அப்படின்னா புத்தருடைய அறிவுரைகளை. வினய பீடகம் அப்படின்றது அந்த பௌத்த துறவிகளுடைய சட்டத்திட்டங்களையும் அவங்களுடைய ஒழுக்க முறைகளையும் பற்றி சொல்வது. அபிதம்ம பீடகம் அப்படின்னா புத்தருடைய தத்துவங்கள். இதுக்கு ஷார்ட்கட்டாக நம்ம அபிதத்துவம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கொஞ்சம் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த 3 பீடகத்துக்கே நீங்கள்
ஒரு ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தோடைய பிற நூல்கள் வந்து என்ன அப்படின்னா மலிந்த பான்கா. அந்த மலிந்த பான்காலாம் வந்து புத்த சமய நூல்கள். லலித் விஸ்தரா, பைபிளிய சூத்திரம், நேத்திர பிரகரணம், பேதக உபதேசம். இதெல்லாம் கொஞ்சம் வாயில் நுழையாமல் இருக்கும். நீங்கள் திருப்பி திருப்பி வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து கொடுத்து இது வந்து என்ன நூல் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து புத்த நூல் இது வந்து எது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. மலிந்த பான்கா, லலித் விஸ்தரா, பைபிளிய சூத்திரம், நேத்திர பிரகரணம், பேதக உபதேசம். இது எல்லாமே வந்து புத்த சமயத்தோடைய நூல்கள். நெக்ஸ்ட் வந்து பௌத்த சமயம். இது வந்து சாக்கிய மதம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. சாக்கிய முனி அப்படின்றது யார் அப்படின்னாலும் வந்து புத்தர் தான். மற்றும் பாலி பௌத்தம்னு சொல்லுவாங்க, திருமறை பௌத்தம்னு சொல்லுவாங்க, தென்னாட்டு பௌத்தம்னு சொல்லுவாங்க, தேசரவாதம், ஸ்தவிரவாதம். இது எல்லாமே வந்து பௌத்த மதத்துக்கான வேறு வேறு பெயர்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து புத்த மத கொள்கைகள். இது வந்து அதோடைய கொள்கைகள் வந்து என்ன அப்படின்னா இந்த வாழ்க்கை துன்பமயமானது. இந்த 4 விஷயங்களில் துன்பமயமாக இருக்குது. நோய், பிணி, துறவி, மூப்பு, சாக்காடு. இது எல்லாமே வந்து இந்த வாழ்க்கைக்கு துன்பமான இந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொள்கையில் வந்து சொல்கிறாங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம். ஆசைகளை விட்டொழித்தால் மட்டுமே துன்பம் வந்து நீங்கும். ஓகேங்களா. இது வந்து 8 வகை நல்வழிகள். இந்த 8 வகை நல்வழிகள் இதை வந்து என்னென்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. நன்னம்பிக்கை, நல்லெண்ணம், நல்வாக்கு, நற்செயல், நல்வாழ்க்கை, நன்முயற்சி, நற்சிந்தனை, நற்தியானம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பௌத்த சமய மாநாள். இது வந்து கொஞ்சம் முக்கியமான இது வந்து என்னென்னா நமக்கு ஒரு மேட்ச்சில் கூட கேட்பாங்க, இல்லைன்னா வந்து சிங்கிளாக கூட கேட்பாங்க. அஜாத சத்ரு. இது வந்து ராஜகிருகம் அப்படின்ற இடத்துல மகா சபர் தலைமை, அதாவது இந்த அஜாத சத்ரு இதெல்லாம் வந்து யாருன்னா ராஜாக்கள். ஓகேங்களா. இங்கே இந்த நடுவில் இருக்கிறது எல்லாமே அதோடைய பிளேசஸ். இது வந்து யாருடைய தலைமையில் அந்த மாநாடுகள் நடைபெற்றுச்சு, புத்த சமய மாநாடுகள் நடைபெற்றுச்சு அப்படின்றது தான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு மாநாடு வந்து அஜாத சத்ருங்கிற ஒரு அரசர் ராஜகிருகம்ன்ற இடத்துலையே மகா சபர் அப்படின்ற தலைமை. நெக்ஸ்ட் வந்து காலசோகன். இது வந்து வைசாலிங்கிற இடத்துல சபாசமிகா அப்படின்ற தலைமையில். நெக்ஸ்ட் வந்து 3வது மாநாடு அசோகர் பாடலிபுத்திரத்தில் மொக்காலி புத்திசா அப்படின்றவருடைய தலைமையில் நடந்திருக்கும். ஓகேங்களா. 4வது மாநாடு வந்து கனிஷ்கர் காஷ்மீரில் நடந்திருக்கும். இதுக்கு தலைமை வந்து யாருன்னா வசுமித்திரர். ஓகேங்களா. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பௌத்த பல்கலைக்கழகங்கள். அதாவது ஒரு சமயத்தை எடுத்தோம் அப்படின்னா அதோடைய கொள்கைகள் அங்கே அது ரிலேட்டடாக பல்கலைக்கழகங்கள், கல்வி மடங்கள் இது மாதிரிலாம் இருக்கா அப்படின்னா அதையும் நம்ம வந்து சேர்த்து பார்க்கணும். நாலந்தா, விக்ரமசீலா, ஓதாந்தபுரி, வந்து சோமபுரா, ஜகதீதலா, வல்லபி. இது எல்லாமே வந்து பௌத்த பல்கலைக்கழகங்கள் இருந்த இடங்கள். ஓகேங்களா. நமக்கு தெரிஞ்சது நாலந்தா தெரியும், விக்ரமசீலா கூட நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேங்களா. இது மற்றது எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருக்குது. அடுத்தது வந்து சமண நூல்கள். ஓகேங்களா. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆகம சித்தாந்தங்கள் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் இது எல்லாமே வந்து சமண நூல்கள். சமண புனித நூல் இது வந்து ஆகம சித்தாந்தம் அப்படின்னு பேர். இது வந்து 12 அங்கங்களை வந்து கொண்டது. ஓகேங்களா. அப்போ சமணருடைய புனித நூல் வந்து ஆகம சித்தாந்தம். கல்பசூத்திரம் அப்படின்றது பத்திரபாகு. கல்பசூத்திரம் அப்படின்றது வந்து பத்திரபாகு இவர் எழுதினது. தீர்த்தங்கரர்கள் வந்து 24 தீர்த்தங்கரருடைய வாழ்க்கை வரலாற்று, அவருடைய ஹிஸ்ட்ரியை பற்றி எழுதினது தான் இந்த கல்பசூத்திரம். இதை யார் எழுதினதுன்னா பத்திரபாகு. ஓகேங்களா. இது மாதிரிலாம் நீங்கள் எப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதனால தான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. இது 24 பேர். இதை எழுதினவர் பேர் வந்து இது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கலை. ராஜஸ்தானில் மவுண்ட் அபுவில் உள்ள தில்வாரா கோவில். இதெல்லாம் வந்து இந்த கலைகள். அதுக்கு ரணக்பூர் ஜெயின் கோயில், ஆதிநாதர் கோயில், சேத்தர்நாசா அப்படின்ற ஒரு மன்னர் ராணா கும்பாவின் உதவியோடு இந்த இதை வந்து கட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த ஜெயின் கோயிலை வந்து கட்டியிருக்கிறாங்க. இந்த ஜெயின் கோயிலுக்கு பேர்னா ஆதிநாதர் கோயில்.
கர்நாடகாவில் இருக்க சரவண பெலகோலா, இது வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரவண பெலகோலாவில் கோமதீஸ்வரர் சிலை, இது வந்து ஒரே கல்லாலான உலகிலேயே மிகப்பெரிய சிலை. ஓகேங்களா. இது வந்து 57 அடி இருக்குது. இது வந்து பாகுபலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், பாகுபலி சிலைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கோமதகா அப்படின்ற திகம்பர சமணத்துறவி, அதாவது கோமதகா அப்படின்ற திகம்பர சமண துறவியை வந்து உலகறிய செய்வதற்காக தான் இதை வந்து சரவண பெலகோலாவில் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அவருடைய நினைவாக எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து கங்கை வம்சத்துடைய அரச மன்னர் படைத்தளபதி சாமுண்டராயா அப்படின்றவரால் கட்டப்பட்டது தான் இது. அடுத்தது உதயகிரியில் உள்ள புலி குகை வந்து எல்லோரா, இந்திரசன் ஆகிய இடங்களில் வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னா கழுகுமலை வந்து வெட்டுவான் கோவில், அதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா. பாண்டியர்கள் பற்றி படிக்கும்போது இதை பற்றிலாம் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. கழுகுமலை, மதுரை, சித்தன்னவாசல், சீயமங்கலம், காஞ்சிபுரம், வந்து எண்ணாயிரம், மேல் சித்தாமூர், இங்கெல்லாம் வந்து என்ன இருக்குன்னா சமண கோயில் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு பிளேஸை வந்து கொடுத்து, இப்போ கழுகுமலையை கொடுத்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் உள்ள சமண கோவில் இங்கே வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பிளேஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பவபுரி கோயில், ராஜகிரி அண்ட் அபுமலையில் உள்ள தில்வாரா கோயில், இது எல்லாமே வந்து இந்த கலைக்கு வந்து உதாரணங்கள். நெக்ஸ்ட் வந்து சித்தூர் சமண கோபுரம், இதுவுமே வந்து இந்த கட்டிடக்கலைக்கு வந்து எடுத்துக்காட்டுகள். நெக்ஸ்ட் வந்து தனி இலக்கியம், 10 பாட்டு 8 தொகை, அது வந்து தமிழர்களுடைய பண்பாடு பற்றியது. ஓகேங்களா. இது வந்து தனி இலக்கியங்கள். நெக்ஸ்ட் வந்து புறநானூறு. இந்த புறநானூரில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10 வகை ஆடை, 28 வகை அணிகலன்களை பற்றியும் 67 வகை உணவுகள்லையும் வந்து பயன்படுத்தியதாக அந்த புறநானூரில் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்படி கூட கேட்பாங்க. 10 வகை ஆடை, 28 வகை அணிகலன்கள், 67 உணவுகள், இதெல்லாம் வந்து பயன்படுத்தியாக கூறிய நூல் வந்து எதுனா புறநானூறு. அடுத்தது வந்து பாரத போரின் போது உதயன் சேரலாதன் அப்படின்ற மன்னர் வீரர்களுக்கு வந்து மன்னரே வந்து உணவு வந்து வழங்கியதாகவும் இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. நடுக்கல், இறந்தவரை தாளில் வைத்து புதைத்தல், இதுவும் வந்து இந்த இதில் வந்து சொல்லியிருப்பாங்க புறநானூற்றில். நெக்ஸ்ட் வந்து அகநானூரில் தமிழருடைய திருமண முறை, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்பா. தமிழர் திருமண முறை பற்றி கூறக்கூடிய நூல் வந்து சங்ககால நூல் எதுனா அகநானூறு. ஓகேங்களா. நான் அது மாதிரி இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் வந்து நோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து புறநானூறு, யாதும் ஊரே யாவரும் கேளீர், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். கணியன் பூங்குன்றனார் அப்படின்னு சொல்லிட்டு. அன்பின் சிறப்பு, இது வந்து ஐங்குறுநூறு, இதெல்லாம் வந்து கேட்டிருக்கிறாங்க. நற்றிணை, இது வந்து இல்லற விருந்தோம்பல், பெரியோரை மதித்தல், வறுமையிலும் செம்மை குறித்து கூறக்கூடிய நூல் எதுனா நற்றிணை. கலித்தொகை, இது வந்து மார்கழி நோன்பு குறித்து சொல்லக்கூடியது. இதான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க. களி ஒழுகுதுன்னு கூட நான் வந்து உங்களுக்கு ஒரு இது சொல்லியிருப்பேன், ஒரு ஷார்ட்கட் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. அப்போ கலித்தொகை வந்து எதெல்லாம் வருதோ நீங்கள் தனியாக கூட அதை எடுத்து எழுதிக்கலாம். மார்கழி நோன்பு குறித்து கூறக்கூடியது கலித்தொகை. அப்போ இது வந்து என்ன ஷார்ட்கட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னா நோன்புக்கு களி கிண்டி கொடு, அந்த மாதிரி. நோன்புக்கு வந்து களி கிண்டுவாங்கள்ல, திருவாதிரை களி, அந்த மாதிரி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நாட்டுப்புற இலக்கியம். இந்த நாட்டுப்புற இலக்கியத்தை பற்றி கேட்காத ஒரு கொஸ்டின் நமக்கு இருக்காது. ஏட்டில் எழுதாத இலக்கியம், வாய்மொழி இலக்கியம் எல்லாமே வந்து நாட்டுப்புற இலக்கியங்கள். இலக்கியம் வந்து காலம் காட்டும் கண்ணாடியாக இருக்குது. காலம் காட்டும் கண்ணாடிகளாக விளங்குது. நாட்டுப்புற இலக்கியம் சமுதாய வளர்ச்சியை காட்டும் இது வந்து சமுதாய வளர்ச்சியை காட்டும் கால கண்ணாடியாகவும் இருக்குதுன்னு சொல்லி சக்திவேல் வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா. இவர் வந்து ஒரு நாட்டுப்புற ஆய்வாளர். ஃபோல்க்ளோர் அப்படின்ற ஒரு சொல் 1846 வந்து வில்லியம் ஜான் தாமஸ் அப்படின்றவரால் உருவாக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வேர்டு கொடுத்து அதை யார் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நாட்டுப்புற பாடல்கள். தொல்காப்பியர் வந்து பண்ணத்தி அப்படின்றது பாமரருடைய பாடல்களை தான் பண்ணத்தி அப்படின்னு சொல்லி தொல்காப்பியத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பொருள் மரபில்லா பொய்மை மொழி அப்படின்னு சொல்லி பழங்கால கதைகளை பற்றி தொல்காப்பியம் சொல்லியிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அம்மானை அப்படின்ற சொல் வந்து இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அம்மானை என்ற சொல் வந்து ஃபஸ்ட்டு வந்து எதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சிலப்பதிகாரத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கதை பாடலுக்கு தமிழில் வந்து அம்மானை அப்படின்ற ஒரு
பேர் வந்து இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து புராணம். புராணம் அப்படின்றது பண்டைய தொல்கதைகளை தான் வந்து நம்ம புராணம்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இதில் வந்து என்னென்ன புராணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா, முக்கியமான புராணங்கள் வந்து 18 புராணங்கள் இருக்கும். அதில் வந்து வாயு புராணம், விஷ்ணு புராணம், மச்ச புராணம், பிரம்ம புராணம், பவிஷ்ய புராணம், இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான புராணங்கள். அவ்வளோதான். ஓகேங்களா. இதோட நமக்கு அந்த பண்பாட்டுடைய சிறப்புகள், அது வந்து இந்திய பண்பாட்டின் சிறப்புகள், அந்த டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அப்போ பண்பாடு ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம் 4 வீடியோஸில். ஓகேங்களா. அடுத்தது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றத பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். யூனிவர்சிட்டி, அதாவது யுனைடெட் இஸ் டைவர்சிட்டி, குளறுது, வேற்றுமையில் ஒற்றுமை. ஓகேங்களா. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.